ஒரு குழு செய்யறது அடுத்த குழு தெரியக்கூடாது என்பதற்கோசரம் ஹுசைன் என்பவர் ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஏடிஎஸ்பி எஸ்பியா ரிட்டையர் ஆனார். ரொம்ப துணிச்சலான அதிகாரி. புகையே இல்லாம எப்படி சமைக்கணும் காட்டுக்குள்ள, நெருப்பே இல்லாம எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சவர். ஒரு மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது மண்ணுக்கு அடியிலே வச்சு நீட்டா பேக் பண்ணி அழகான ஒரு டிஃபன் ஒரு மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி திறமை உள்ளவர். துப்பாக்கி கன்ஸ்மித், துப்பாக்கியினுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவர். ஸ்னைப்பிங் ரொம்ப தூரத்துலேருந்து சுடக்கூடிய தெரிஞ்சவர். ஹண்டிங் எல்லாமே எபிலிட்டி உள்ள ஆள். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு மார்வேஷன் யூனிஃபார்ம் போடாமல் வில்லேஜர் மாதிரி உள்ளே போய் உட்காந்து ஆம்புஷில் உட்காந்துருக்கும் போது கர்நாடகா போலீஸ் வந்து அது காங்கிரஸ் மட்டம் என்ற மொய்யார் நதியின் மேற்கரையில் ஊட்டி கோத்தகிரியினுடைய கீழே அந்த மேகநாடு அந்த 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 பகுதியில் இருக்கும்போது அவங்க சந்தேகப்பட்டு இவரை சுட்டிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தேன். நல்ல வேளை வயர்லெஸ் சத்தம் வந்துச்சு. ஏதாவது பேச்சு வந்த உடனே அடடா நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி அனௌன்ஸ் பண்ணி இது வந்து தமிழ்நாடு அவங்களுக்கு சொல்லி அவங்க நிறுத்திட்டாங்க. இல்லாட்டி அந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். இவருடைய ஆட்கள் தந்தம் வாங்குவது போல உள்ளே சென்று அந்த ஹரிகிருஷ்ணா அண்ட் ஷக்கீல் என்பவர்கள் அந்த சைடு கர்நாடகா எஸ்பி அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப துணிச்சலாக இருந்தவங்க. குருநாதன் என்பவனை பிடிப்பதற்கு அவசரம் தந்தம் வாங்குவது போல நடித்து ஒரு ஆளை அனுப்பிச்சு அவங்க தான் அந்த ஸ்கீம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீரப்பன் குருநாதனை அவங்க சுட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஆம்புஷ் பண்ணி அவங்க 2 பேரையும் ராம்நகர் என்ற போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஆம்புஷ் பண்ணிடுறோம். அது ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் தந்தம் வாங்குற கோச்சிங் டீம் மாதிரி உள்ள அனுப்பும் பொழுது இன்னொரு எஸ்டிஎஃப் டீம் இவங்க பிடிச்சிடுறாங்க. அது என்ன வேடிக்கை என்றால் இது ஒரு எஸ்டிஎஃப் டீம், அது ஒரு எஸ்டிஎஃப் டீம். ஆனால் இவங்க வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. எனக்கு சைலோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்வது உங்கள் டீம் மட்டும் தான் தெரியும், அடுத்த டீம் தெரியக்கூடாது. ஆகையினா அவன் பிடிச்சி அவன் நல்லா போட்டு உதவும் வச்சு கூட அவன் யாருங்கிறத வெளியே சொல்லலை.